ஓணம் சீரியஸோட 4வது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓலன். தேங்காய் பால், தட்டைப்பயிறு, வெள்ளை பூசணி வச்சுட்டு செய்கிற ஒரு கறியாக இருக்குது. அதுக்காக 1/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நான் மண்சட்டிக்குள்ளே போட்டுருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்காக மூடி வச்சுக்கலாம். வெள்ளை பூசணி இதே மாதிரி ஸ்கொயராக நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. 1/4 கப்பு தட்டைப்பயிருக்கு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை பூசணி எடுத்திருக்கு. தட்டைப்பயிர் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பூசணிக்காய் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வேகிறதுக்காக 3 கப் அளவு தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கு. மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் தான் 3 கப் அளவுக்கு ஊற்றிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு கூடி போட்டு நல்லா வேக விட்டுருக்கு. இந்த பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக வேகணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 to 5 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இது மறுபடியும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் 1ஆம் பால் கூடி ஊற்றி நல்லா கலந்து விட்டு தீ உடனே ஆஃப் பண்ணியிருக்கு. கொதிக்க விடக்கூடாது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சையாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் கூடி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருக்கு. ரொம்ப மைல்டாக இருக்கிற டேஸ்டில் இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. இதுதான் கேரளா சத்யா ஸ்பெஷல் ஓணம் ஸ்பெஷல் ஓலன்.